இது குட்டி ஸ்பூனுன்றதுனால நான் ஒரு 6 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூன். நெய் காஞ்சதும் பட்டை போட்டுக்கோங்க. ஒரு 3 போட்டிருக்கேன். கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ போட்டிருக்கேன். ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் குட்டியாக இருக்கிறதால 4-5, பெருசாக இருந்தால் ஒரு 3 போடுங்க போதும். கடல் பாசி, ஜாதி பத்திரி ஒரு பீஸ் போட்டிருக்கேன். விரிஞ்சி இலை போட்டிருக்கேன். மராட்டி மொக்கு, சீரகம், நார்மல் சீரகம் இருந்தால் நார்மல் போட்டுக்கோங்க, இல்லாட்டி சாஜீரா போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 மிளகா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கும் போதே இப்போ இது பொன்னிறமாக ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் சும்மா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த நெய்யிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நான் இப்போது 6 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி, அதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு கிளறிட்டு மூடி போட்டு வந்துட்டு ஸ்ட்ரீம் வந்தோடனே விசில் போட்டுட்டு ஒரு விசில் வந்த உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வைங்க. ரைஸ் ரெடி ஆகிடுது. கீ ரைஸ் ரெடி ஆகிடுது.